வருமான வரி சட்டம் 80C பிரிவின் கீழ் ஒரு நபர் ஓராண்டில் அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் வரை வரி சலுகை பெற முடியும். இந்த சலுகை பெற தகுதியானவை என வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள பட்டியல் மிக நீண்டது. அதிலிருந்து தேர்ந்தெடுத்து யாருக்கு எந்த திட்டத்தில் விருப்பமோ அல்லது தேவையோ அதில் முதலீடு செய்து சலுகை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தின் மூலமும் சலுகை பெற அனுமதிக்கப்பட்ட மொத்த தொகை 1,50,000 லட்சம் ரூபாய் தான். அதை தாண்டக்கூடாது. ஒருவேளை இந்த வரம்பை தாண்டினால் அதிகரித்துள்ள கூடுதல் தொகைக்கு சலுகை கிட்டாது, வருமான வரி செலுத்த வேண்டி வரும். கடந்த ஆண்டு தொடங்கிய இந்த 1,50,000 லட்சம் ரூபாய் என்ற வரம்பில் நடப்பாண்டுக்கு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. வருமான வரி சட்டத்தின் 80C பிரிவில் வரிச்சலுகை பெறும் திட்டங்கள் ஒவ்வொன்றும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட ஒரு நியாயமான காரணம் சொல்லப்படுகிறது. அது குறித்த விரிவான தகவலுக்கு செல்வதற்கு முன் நீண்ட அந்த பட்டியலை நாம் பார்த்துவிடலாம். முதலாவது EPF எனப்படும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி திட்ட முதலீடு. PF சந்தா என பொதுவாக குறிப்பிடப்படும் இது ஓய்வு கால தேவைக்காக பணிக்காலத்தில் சேமிக்கும் வசதி உள்ள மத்திய மாநில அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்களுக்கான திட்டம். ஒரு நபரை பணியமர்த்தும் நிறுவனம் பணியாளர் பெயரில் செலுத்தும் சந்தா தொகைக்கு இந்த வரிச்சலுகை தரப்படுகிறது. இது தவிர வாலண்டரி PF என பணி செய்பவர் தனது சம்பளத்திலிருந்து செலுத்த வேண்டிய கட்டாய தொகையை விட கூடுதலாக செலுத்தும் சந்தா தொகைக்கும் இந்த சலுகை பெற வாய்ப்புண்டு. அடுத்தது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம். இது சாதாரண பொதுமக்கள் யாரும் அஞ்சல் அலுவலகங்களில் தங்கள் பெயரில் கணக்கு தொடங்கி சேமிக்கும் திட்டம். இதற்கு மட்டுமன்றி தேசிய சேமிப்பு பத்திர முதலீட்டுக்கும் இந்த சலுகை உண்டு. NSC, அதாவது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் என குறிப்பிடப்படும் இதுவும் அஞ்சலகங்களில் பணம் செலுத்தும் திட்டம்தான். தற்போது விற்பனையில் உள்ள இந்த திட்ட பத்திரங்களின் 8 மற்றும் 9ஆம் தொகுதி நடப்பாண்டில் வருமான வரி சலுகை பெற தகுதி பெறுகின்றன. இதுபோக தான் குடியிருக்க சொந்த வீடு கட்டிய ஒரு நபர் அதற்கு வீட்டு கடன் பெற்றிருந்தால் அந்த கடனுக்கான செலுத்தும் மாதாந்திர தவணையில் வட்டி தவிர்த்து அசலுக்காக செலுத்தும் ஆண்டு மொத்த தொகை இந்த வரிச்சலுகை பெற தகுதி பெறுகிறது. கூடவே அந்த சொத்தை தன் பெயரில் பதிவு செய்ய செலுத்திய முத்திரைத்தாள் கட்டணம், பத்திர பதிவு கட்டணம் போன்றவையும் இந்த பிரிவில் சலுகை பெற வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. அடுத்தது ஆயுள் காப்பீட்டு திட்ட பிரீமிய கட்டணம். இதில் மாதம், காலாண்டு, அரையாண்டு என எப்படி சந்தா செலுத்தினாலும் ஆண்டு மொத்த சந்தா தொகைக்கு வரிச்சலுகை அளிக்கப்படுகிறது. எனினும் இதற்கு சில நிபந்தனைகளும் உள்ளன. அதேபோல் உயிர் காப்பீடும் பங்குச்சந்தை முதலீட்டு லாபமும் இணைந்தது என சொல்லப்படும் யூலிப், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி திட்ட முதலீட்டுக்கும் இந்த வரிச்சலுகை உண்டு. அடுத்து குழந்தைகள் கல்வி பயின்று வரும் நிலையில் 2 குழந்தைகளுக்கான ஆண்டு கல்வி கட்டணம் இந்த பிரிவின் கீழ் சலுகை பெற தகுதி பெறுகிறது. இந்த கட்டணம் மழலையர் பள்ளி தொடங்கி கல்லூரி கல்வி வரையான எந்த கல்வி நிறுவனத்திற்கு செலுத்திய கட்டணமாகவும் இருக்கலாம். கடந்த ஆண்டு முதல் இந்த சலுகை பட்டியலில் சேர்ந்த புதுவரவு செல்வ மகள் சேமிப்பு திட்ட முதலீடு. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான சுகன்ய சம்ருதி எனும் இந்த திட்டத்தில் 2 பெண் குழந்தைகளின் பெயரில் செய்யப்படும் முதலீட்டுக்கு இந்த சலுகை தரப்படுகிறது. இது தவிர இந்திய பங்குச்சந்தையில் நீண்டகால முதலீட்டை ஊக்குவிக்கும் நோக்கிலான ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம், சுருக்கமாக ELSS என குறிப்பிடப்படும் திட்டமும் இந்த சலுகை பெறும் தகுதியோடு நீண்ட காலமாக தொடர்கிறது. மறுபுறம் பங்குச்சந்தைக்குள் புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட ராஜீவ்காந்தி பெயரிலான பங்கு முதலீட்டு திட்டமும் இந்த சலுகையை பெறுகிறது. அடுத்தது தேசிய ஓய்வூதிய திட்டம். முறைசாரா தொழிலாளர், வணிகர் உள்ளிட்ட சாமானியர் தங்களது ஓய்வு கால தேவைக்காக சேமிக்கும் வசதி தரும் திட்டம் இது. கடந்த வாரம் இதே நிகழ்ச்சியில் இதுகுறித்து விரிவாக பார்த்தோம். இந்த திட்டம் தவிர சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் காப்பீட்டு நிறுவனங்களும் கூட ஓய்வூதியம் தரும் சிறப்பு பாலிசிகளை, ஆன்யூட்டி திட்டங்களை வழங்குகின்றன. இதற்கும் 80C வரிச்சலுகை பொருந்தும். அடுத்து அஞ்சலக மற்றும் வங்கிகளில் செய்யப்படும் 5 ஆண்டு காலத்துக்கான வைப்பு நிதி திட்ட முதலீட்டுக்கும் 60 வயதை தாண்டிய முதியவரின் சேமிப்புக்கு சற்றே கூடுதல் வட்டி தரும் நோக்கில் செயல்படும் சிறப்பு திட்டமான சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கும் இந்த வரிச்சலுகை உண்டு. இது போக தேசிய வீட்டு வசதி வங்கியின் அங்கீகாரம் பெற்ற வீட்டு கடன் வழங்கும் நிதி நிறுவனங்களில் சேமிப்பு கணக்கு மூலம் செய்யப்படும் முதலீடு, நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள தேவையான நிதியை திரட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் என்ற பெயரில் விற்கப்படும் கடன் பத்திர முதலீடு என இந்த பட்டியல் இன்னும் நீள்கிறது. 18க்கும் அதிகமான திட்டங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலும் அவற்றின் ஒட்டுமொத்த வரிச்சலுகை பலன்
1.5 லட்சம் தான் என்பதை அதிகரிக்க வேண்டும் என்பது பரவலான கோரிக்கை. வர இருக்கும் பட்ஜெட்டிலாவது அது நடக்கிறதா என்பதை பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக சந்திரன்.